வணக்கம். இந்த வீடியோவில் இன்கம் டேக்ஸ் லா அண்ட் ப்ராக்டிஸ் 2 சப்ஜெக்டில் கேபிட்டல் கெயின்ஸ் சாப்டரில் அட்வான்ஸ் மணி ரிசீவ்ட் அண்ட் ஃபர்ஃபீட்டட் கான்செப்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அட்வான்ஸ் மணி ரிசீவ்ட் அண்ட் ஃபர்ஃபீட்டட் ரிலேட்டடாக ஒரு ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணலாம். இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா டிஎஸ் ரெட்டி ஹரிபிரசாத் ரெட்டி புக்கில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் நம்பர் 33 ப்ராப்ளம். அட்வான்ஸ் மணி ரிசீவ்ட் அண்ட் ஃபர்ஃபீட்டட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்ளம். உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸில் ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்மோட சேனலில் இன்கம் டேக்ஸ் லா அண்ட் ப்ராக்டிஸ் 2 காஸ்ட் அக்கௌண்டிங் 2 மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் சப்ஜெக்ட்ஸ்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸ்க்கான லிங்க் நான் உங்களுக்காக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அட்வான்ஸ் மணி ரிசீவ்ட் அண்ட் ஃபர்ஃபீட்டட் மீனிங் என்ன தெரிஞ்சுக்கலாமா? லாங் டேர்ம் கேபிட்டல் அசட்ஸ் இருக்குது இல்லையா, அசசி அந்த லாங் டேர்ம் கேபிட்டல் அசட்டை சேல் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. ஸோ சேல் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா பையர் எப்போவுமே உடனடியாக ஃபுல் அமௌண்ட்டெல்லாம் கொடுத்துட மாட்டாங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு அதனால் செல்லர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு அட்வான்ஸ் மணி பையர்கிட்ட இருந்து ரிசீவ் பண்ணிவிடுவாங்க. இங்கே அசசி ரிசீவ் பண்ணிடுறாரு. ஆனால் அட்வான்ஸ் மணி ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் பையர் சைடில் இருந்து ஒரு ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் கிடையாது. அவர் பெருசாக அந்த கேபிட்டல் அசட்டை வாங்குறதுக்காக இன்ட்ரெஸ்ட் காட்டலை, இல்லை அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணலை. அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அசசி அதாவது செல்லர் இருக்கார் இல்லையா, அவர் அந்த அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணிடுறாரு. அதாவது பையருக்கு அந்த கேபிட்டல் அசட்டை விற்க வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாரு. பட் அதுக்காக அவர் ரிசீவ் பண்ணியிருக்காரு இல்லையா அட்வான்ஸ் மணி, அதை அவர் ரீட்டைன் பண்ணிக்கிறாரு. ஓகே, அவரே வச்சுக்கிறாரு அசசி. அது அவருக்கு கெயின் தான் இல்லையா. இந்த அட்வான்ஸ் மணியை எப்படி ட்ரீட் பண்ணணும், ரூல்ஸை ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ அட்வான்ஸ் மணி ரிசீவ்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த இயரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 2014-15. ஓகே, இந்த 2014-15லேயோ இல்லை இதுக்கப்புறம் இருக்கிற இயர்லேயோ அட்வான்ஸ் மணி ரிசீவ் பண்ணி அதை ஃபர்ஃபீட் பண்ணியிருந்தார் அசசி அப்படின்னா அந்த இன்கம்மை நீங்கள் எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸாக ட்ரீட் பண்ணணும். ஒருவேளை 2014-15 இயருக்கு பிஃபோராக அட்வான்ஸ் மணி ரிசீவ் ஆகி ஃபர்ஃபீட்டாக இருந்தது அப்படின்னா ரிசீவ் பண்ண இயரில் டேக்ஸ் பண்ண மாட்டாங்க. பட் காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷன்லேருந்து அசசி என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த அட்வான்ஸ் மணியை மைனஸ் பண்ணிக்கலாம். இதுதான் அட்வான்ஸ் மணி ரிசீவ்டுக்கான ரூல்ஸ். இப்போ நம்ம ப்ராப்ளம் போட்டு பார்க்கலாம். ஓகே, ஸோ ப்ராப்ளம் பாருங்கள். எக்ஸசைஸ் நம்பர் 33. மிஸ்டர் ஒய் பர்ச்சேஸ்ட் எ பீஸ் ஆஃப் லேண்ட் ஆன் 4/1/1978 ஃபார் ₹50,000. The land was sold by him during the previous year 2024-25 for ₹70 lakhs. மிஸ்டர் ஒய் லேண்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு. எந்த இயரில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1978 பர்ச்சேஸ் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. எப்போ சோல்டு பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24-25. ஓகே, என்ன அமௌண்ட்டுக்கு சேல் பண்ணியிருக்காருன்னா 70 lakhs. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராப்ளமில் ஃபஸ்ட்டு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண வேண்டியது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசட்டா லாங் டேர்ம் கேபிட்டல் அசட்டா. லேண்டுக்குரிய ரூல்ஸை நம்ம ஞாபகப்படுத்திக்கலாம். லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா மோர் தென் 24 months-ஆக இருந்தது அப்படின்னா என்னது லாங் டேர்ம் கேபிட்டல் அசட். இப்போ லேண்ட் அவர் எந்த இயரில் வாங்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1978லேயே வாங்கிட்டாரு 24-25. ஸோ 24 months-க்கு மேலே தான் அவர்கிட்ட இருந்திருக்கு. அப்போ இது லாங் டேர்ம் கேபிட்டல் அசட். எப்போவுமே ப்ராப்ளமில் ஃபஸ்ட்டு நீங்கள் கேபிட்டல் அசட்டோட டைப் என்ன அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா த ஃபேர் மார்க்கெட் வேல்யூ ஆஸ் ஆன் 1/4/2001 வாஸ் ₹1,20,000. அடுத்த ரூல்ஸ் ஒன்று நம்ம ஞாபகப்படுத்திக்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 2001 பிஃபோர் அசட் வாங்கியிருந்தா நீங்கள் காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷன் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் அசட்டையும் ஃபேர் மார்க்கெட் வேல்யூவையும் கம்பேர் பண்ணி விச்செவர் இஸ் ஹையர் அதுதான் போடணும். இது செகண்ட் ரூல்ஸ் இந்த ப்ராப்ளமில் உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய ரூல்ஸ். ஓகே, அதுக்காக தான் உங்களுக்கு ஃபேர் மார்க்கெட் வேல்யூ கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பென்சஸ் ஆன் ட்ரான்ஸ்ஃபர் வேர் 2% ஆன் சேல் ப்ரைஸ். இந்த ப்ராப்ளமில் எக்ஸ்பென்சஸ் ஆன் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துருக்காங்க. கம்ப்யூட் டேக்ஸபிள் கெயின் ஃபார் த ப்ரீவியஸ் இயர் 2024-25 on 1/5 ஓகே, இது வரைக்கும் முடிஞ்சது. அடுத்த பாயிண்ட் இது. on 1/5/2015 Y proposed to sell the property and received an advance of 50,000. The proposed buyer did not honor his commitment, hence Y forfeited the advance money.
ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இதில் அடிஷ்னலாக ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா டூரிங் த இயர் 2015 வை என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணணும் அப்படின்னு அட்வான்ஸ் மணி வந்து ரிசீவ் பண்ணியிருக்காரு 50,000. பட் அந்த பையர் நான் சொன்ன மாதிரி ஹீ இஸ் நாட் ஹானர், அதாவது அந்த அவரோட கமிட்மெண்ட்டில் வந்து அவர் கரெக்டாக இல்லை. அதனால வை என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா அந்த அட்வான்ஸ் மணியை ஃபர்ஃபீட் பண்ணிட்டாரு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் மணி ரிசீவ் பண்ணியிருக்கக்கூடிய இயர் வந்து 2015 இல்லையா? அதை வந்து நம்ம எப்படி ட்ரீட் பண்ணணும், நான் ரூல்ஸ் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன். 14-15க்கு அப்புறம்லாம் அட்வான்ஸ் மணி ஃபர்ஃபீட் பண்ணியிருந்தா அது இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். ஸோ இந்த அட்வான்ஸ் மணியை வந்து நீங்கள் என்ன பண்ண தேவையில்லை, இந்த ப்ராப்ளமில் மைனஸ் பண்ணி காட்ட தேவையில்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா இயர் ஆஃப் சேல் பாருங்கள். இயர் ஆஃப் சேல் வந்து நமக்கு 2024-25 கொடுத்துருக்காங்க. இந்த இயர் ஆஃப் சேலுக்கு வந்து நமக்கு ஒரு ரூல்ஸ் இருக்குது. நம்ம இப்போ ரீசெண்டாக அப்லோட் பண்ண வீடியோஸ்லலாம் திரும்ப பார்த்துட்ருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24-25, அதாவது இந்த டேட்டுக்கு அப்புறமா 23 ஜூலை 24க்கு அப்புறமா கேபிட்டல் அசெட் முக்கியமாக வந்து இந்த லேண்ட், பில்டிங், இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிலாம் விற்றுருக்காங்க அப்படின்னா ஆன் ஆர் ஆஃப்டர் இவருக்கு வந்து 2 பெனிஃபிட் இருக்குது. இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்டும் இருக்குது, இண்டெக்ஸ்டு காஸ்ட்டும் கண்டுபிடிக்கலாம் அண்ட் நார்மல் காஸ்ட்டும் கண்டுபிடிக்கலாம். இதில் வந்து நமக்கு டேட் கொடுக்கல, 24-25ல் சேல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த ப்ராப்ளமில் நம்ம இண்டெக்ஸ்டு காஸ்ட் வச்சும் கண்டுபிடிச்சிடலாம், இண்டெக்ஸ்டு காஸ்ட் இல்லாமலும் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, டேட் மென்ஷன் பண்ணலை. இப்போ நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு எப்போவுமே நம்ம என்ன எழுதணும், கம்ப்யூட்டேஷன் ஆஃப் என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத எழுதிடணும் இல்லையா? இந்த ப்ராப்ளமில் நம்ம லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் தான் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஸ்டேட்மெண்ட்டோட நேமை நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கலாம். கம்ப்யூட்டேஷன் ஆஃப் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் ஆஃப் மிஸ்டர் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் நீங்கள் எடுத்து எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம இந்த ப்ராப்ளமில் வந்து வித்தவுட் இண்டெக்ஸும் கண்டுபிடிச்சிக்கலாம், வித் இண்டெக்ஸும் கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து வித் இண்டெக்ஸ் போட்டுக்கிறேன், அடுத்து பார்த்திங்கன்னா வித்தவுட் இண்டெக்ஸும் போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ 24-25 அப்படின்னாலே இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிக்கு வந்து இந்த ரெண்டுமே நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். இண்டெக்ஸ் பெனிஃபிட்டும் இண்டெக்ஸ் இல்லாத பெனிஃபிட்டும் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினோட ஃபார்மேட்டை ஞாபகப்படுத்திடுறேன். ஸோ உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இல்லையா? லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினோட ஃபார்மேட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் சேல் கன்சிடரேஷன் எடுத்து எழுதிடணும், அதுலேருந்து எக்ஸ்பென்சஸ் மைனஸ் பண்ணணும், இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷன் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தால் மைனஸ் பண்ணணும். இதுதான் ஃபார்மேட் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எதில் ஸ்டார்ட் பண்ணலாம், சேல் கன்சிடரேஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபுல் சேல் கன்சிடரேஷன் எடுத்து எழுதிக்கிறேன். சேல் கன்சிடரேஷன் அப்படின்றது என்ன விலைக்கு வந்து விற்றுருக்காங்க அப்படின்றது தான் இல்லையா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா 70 lakhsக்கு சேல் பண்ணியிருக்காரு. 70 lakhs நம்ம எடுத்து எழுதிக்கலாம். 70 lakhs ரெண்டுத்துலேயுமே நம்ம 70 lakhsன்னு எடுத்து எழுதிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எக்ஸ்பென்சஸ் ஆன் சேல் இருந்தால் மைனஸ் பண்ணணும், எக்ஸ்பென்சஸ் ஆன் ட்ரான்ஸ்ஃபர் சேல். ஓகேவா? அதுதான் ஃபார்மேட் இல்லையா? எக்ஸ்பென்சஸ் ஆன் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துருக்காங்க நமக்கு ப்ராப்ளமில். எவ்வளோ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சஸ் ஆன் ட்ரான்ஸ்ஃபர் வேர் 2% ஆன் த சேல் ப்ரைஸ். சேல் ப்ரைஸில் 2% கொடுத்துருக்காங்க. சேல் ப்ரைஸ் என்ன, 70 lakhs. 70 lakhsல நீங்கள் என்ன கண்டுபிடிச்சிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2% கண்டுபிடிச்சிக்கணும். ஸோ இதுவும் ரெண்டுத்துக்கும் சேம் தான். நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு 1,40,000 கிடைக்கும். ஓகேவா? ஸோ 1,40,000 எடுத்து எழுதிக்கிறேன் நான். இப்போ பார்த்தீங்கன்னா இதிலேருந்து நம்ம மைனஸ் பண்ணலாம். மைனஸ் பண்ணால் நமக்கு நெட் சேல் கன்சிடரேஷன் கிடைக்கும். நெட் சேல் கன்சிடரேஷன் எடுத்து எழுதிக்கிறேன் நான். மைனஸ் பண்ணினா கிடைக்கக்கூடிய அமௌண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 68,60,000. ஓகேவா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷன் கண்டுபிடிக்க போகிறோம். லெஸ் இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷன், இதுக்கு வந்து இண்டெக்ஸ் இல்லாமலே மைனஸ் பண்ணலாம். ஓகேவா? இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷன். இப்போது இந்த காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷனுக்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா? இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா COA, அதாவது காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷன் இன்டு CII ஃபார் த இயர் ஆஃப் சேல் டிவைடட் பை CII ஃபார் த இயர் ஆஃப் பர்ச்சேஸ்.
இதுதான் வந்து இண்டெக்ஸ்டு காஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஓகே, இப்போ இங்கே காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா, நான் உங்களுக்கு ப்ராப்ளம் ரீட் பண்ணும்போதே ரூல்ஸ் கொடுத்துட்டேன். 2001 பிஃபோர் அப்படின்னா பர்ச்சேஸ் ப்ரைஸையும் ஃபேர் மார்க்கெட் வேல்யூவையும் நம்ம என்ன பண்ணணும், கம்பேர் பண்ணணும். இங்கே பர்ச்சேஸ் ப்ரைஸ் எவ்வளோ, 50,000. ஓகேவா? அதே மாதிரி ஃபேர் மார்க்கெட் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 1,20,000. இப்போ நம்ம கம்பேர் பண்ணலாம், விச் எவர் இஸ் ஹையர், 50,000 இல்லை 1,20,000 அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணால் 1,20,000 தான் என்னது ஹையர் இல்லையா? ஸோ 1,20,000 தான் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ்டு காஸ்ட் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? இதில் சிஐஐ ஃபார் த சேல், சிஐஐ ஃபார் த பர்ச்சேஸ். சிஐஐ என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ப்ராப்ளமில் ரீட் பண்ணுங்கள். சிஐஐ 2001-2 வந்து பர்ச்சேஸ்க்கு 100, சேல் இயர் சேல் வந்து 24-25 தான் இல்லையா? ஸோ 363 by 100, 1,20,000 into 363 divided by 100. ஓகேவா? இண்டெக்ஸ்டு காஸ்ட்டு நீங்கள் கேல்குலேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்குது, 4,35,600 கிடைக்குது. ஓகேவா? பட் நீங்கள் இங்கே போடும்போது பார்த்தீங்க அப்படின்னா இதில் விச்சவர் இஸ் ஹையர் 1,20,000, நீங்கள் அதை மட்டும் எடுத்து போட்டால் போதும். நீங்கள் என்ன பண்ண தேவையில்லைன்னா இங்கே இண்டெக்ஸ்டு காஸ்ட் வித்தவுட் இண்டெக்ஸ் தான் நான் கேல்குலேட் பண்ணுறேன் இல்லையா? ஸோ அதை கேல்குலேட் பண்ணலாம். இப்போ நீங்கள் மைனஸ் பண்ணிக்கோங்க. மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா 68,60,000 இதை மைனஸ் பண்ணால் 64,24,400 கிடைக்கும். ஓகே, அடுத்து வித்தவுட் இண்டெக்ஸில் நம்ம மைனஸ் பண்ணலாம். 68,60,000 1,20,000 மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 67,40,000 கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். இந்த ப்ராப்ளமில் நம்ம ஃபர்ஃபீட்டட் அட்வான்ஸ் மணி ஃபர்ஃபீட்டடை போடலை. என்ன ரூல்ஸ் அப்படின்னா 2015க்கு அப்புறம் அதை வந்து நம்ம காஸ்ட்டில் இருந்து மைனஸ் பண்ண தேவையில்லை. இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸாக ட்ரீட் பண்ணணும். இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நன்றி.